அப்பா நேற்று ஒரு வேலையாக சூரானம் போனதுனால நேற்று நைட்டே கோவிலுக்கு போக வேண்டியது, எங்களால் போக முடியல. நம்ம தான் ஒன்று நினச்சா அது ஒன்று நடக்கவே மாட்டேங்குது. அதனால் முன்னெச்சரிக்கையாக எதுவுமே எடுத்து வைக்கக்கூடாதுன்னு நினச்சிட்டே இருந்தோம். அப்புறம் விடிய காலையில் எழுந்திரிச்சு கோவிலுக்கு கிளம்பியாச்சு. கிளம்பினோடனே புது சர்ச்சுக்கு தான் போனோம். அங்கே எல்லாமே ப்ரேயர் பண்ணிட்டு இருந்தாங்களா, சரி வாங்க நம்ம பழைய சர்ச்சில் போய் ஃப்ரீ ஆகிட்டு கொஞ்சம் நேரம் சாமி கும்பிட்டு வரலான்னு பழைய சர்ச்சுக்கு போனோம். ஃப்ரீயாகவே இருந்துச்சு. அதோட மெழுகுவத்தியெல்லாம் ஏற்றி வச்சு சாமி கும்பிட்டுட்டு இருந்தோம். இதுதான் அத்திக்கா ஆலங்கன்னு சொல்லுவாங்கள்ல, அது கொடுத்தாங்க. அதை அப்படியே சாப்பிட்டுட்டு நம்ம என்ன திருவிழா கடை மாதிரி கடையை சுற்றி பார்க்க தான் வந்தாச்சு. நம்மளுக்கு என்ன வாங்க போகிறோம், நம்ம தான் வயசாயிருச்சு, இனிமேல் நம்ம பிள்ளைகளுக்கு தானே வாங்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒவ்வொன்றா தேடிக்கிட்டு இருந்தேன். ஒவ்வொன்றா தேடலை எல்லா கடையிலையுமே பலூனு பந்து எல்லாமே இருக்குது. என்ன தான் வாங்குறதுன்னு தெரில. இந்த மூலையிலேருந்து அந்த மூலை வரைக்கும் போயிட்டு எல்லாத்தையுமே தம்பி கை காட்டுறேன், எல்லாமே வாங்கித்தான்னு நம்ம என்ன பண்ணுறது. விட்டா கடையே கேட்டுருவேன்னு ஒரு பாலும் ஒரு பபுள்ஸ் ஊதுறது மட்டும் வாங்கிக்கிட்டு அப்படியே கிளம்பியாச்சு. கிளம்புற வழியில் நம்ம ஊரில் உள்ளவங்க எப்போவுமே வருஷம் வந்து இந்த மோர் சர்பத் எல்லாமே கொடுப்பாங்க. அது கொடுத்துட்டு இருந்தாங்க. சரி நம்மளும் போய் வாங்கலாம், வாங்கி குடிக்கலாம் அப்படின்னு சொல்லி போனேன். அவங்க பாட்டிலில் அடைச்சி கொடுத்துட்டாங்க. கொண்டு போங்கப்பா, வீட்டில் கொண்டு போய் குடிங்கப்பா அப்படின்னு சொல்லிட்டு அதை வாங்கிட்டு அப்படியே கிளம்பியாச்சு. நான் கையில் பர்ஸு, தம்பி பேகு இதெல்லாம் தூக்கிட்டு வரேன். அப்பா எனக்கு என்னன்னு ராஜா மாதிரி முன்னாடி நடந்து போயிட்டு இருந்தாங்க. அங்கே பிடிங்க ஜூஸ் பாட்டில் ஒன்று தூக்கிட்டு வாங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்கள்ட்ட கொடுத்துட்டு அப்படியே நம்ம எங்கே போனோம்னா ஸ்வீட் கடைக்கு தான் போனோம். நம்மளுக்கு தான் ஸ்வீட்டுன்னா போதுமே. போன தடவை நயினார் கோயிலுக்கு போயிட்டு அதில் அல்வா போட மறந்துட்டாங்க. இந்த தடவையாவது அல்வா வாங்கிட்டு வந்துடணும் அப்படின்னு சொல்லிட்டு எல்லா இதுலேயும் ஒரு 1/2 கிலோ போட சொன்னோம். அவங்க எல்லாத்தையும் போட்டுட்டு இருந்தாங்க. போட்டுக்கிட்டு இருக்கலே அப்பா சொல்லிட்டாங்க, அப்பா தம்பி அல்வாவை மறந்துடாதே, இல்லைன்னா என் மகன் என்னை கொண்டே போட்டுரும் அப்படின்னு சொல்லிட்டு. அது மாதிரி இல்லைன்னா போட்டுறேன் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாங்க. பக்கத்துக்கு கடைக்காரங்க நம்ம கூட சண்டை போட்டுட்டு இருந்தாங்க. எல்லாரும் அங்கேயே போய் வாங்குறியே, எங்கள் கடையில் வந்து வாங்க மாட்டேங்கிறீங்கன்னு. நம்ம என்னதான் பண்ணுறது, திருவிழா கடைக்கு போனாலே இது ஒரு பிரச்சனைப்பா. அப்படியே எல்லா ஜாமானையும் வாங்கிட்டு வீட்டுக்கு கிளம்ப வேண்டியதா அப்படின்னு நினச்சிக்கிட்டு இருக்கலே தூத்தல் விழுந்துருச்சு. ஐயா இது இனிமேல் என்னடா பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் நேரம் நின்னா தூத்தல் விழுறது நிப்பாட்டுறது மாதிரி தெரியல. தம்பி மொட்டை மண்டையில் வேற தூத்தல் விழுந்துக்கிட்டே இருந்துச்சா. ஒரு சொல்லியே நம்ம கிளம்பிடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு அங்கே பிடிச்ச ஓட்டத்தை வீட்டில் வந்து தான் நிறுத்தினோம். அவ்வளோதான். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணிக்கோங்க. பாய். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம்.